அனைவருக்கும் வணக்கம். நாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை நாம் இங்கே தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி காலப்புருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார். அவர் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு 7ல் அமர்ந்து குருவோடு பரிவர்த்தனை பெற்று குருவின் பார்வை பெற்றும் மேலும் சுக்கிரன் சூரியனோடு செவ்வாயோடு இணைந்த ஒரு அமைப்பிலும் இருக்கிறார். எனவே ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் ஒரு 20-25 நாட்கள் மிகவும் சுபபலனை கொடுக்கின்ற அமைப்பில் புத பகவான் இருக்கிறார். இங்கே ஜென்ம குருவாக குரு பகவான் தொடர்கிறார். ராசிக்கு 9ல் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே பொதுவாக சனி பகவான் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமர்ந்தால் சுபபலன் கொடுப்பார் என்றாலும் மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து தொழில் ஒரு மந்த நிலைமையை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனவே இங்கு மே மாதத்திற்கு பிறகு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சியால் இங்கே குருவின் பார்வையை சனி பகவான் பெற இருப்பதாலும் இங்கே தொழில் வேகம் எடுக்கும், முதலீடு வேகமாக இருக்கும். தொழில் முதலீட்டுக்கு கடன் தேடி கொண்டு இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கடன் நல்லதொரு அமைப்பில் கிடைக்கும். 2026 மே மாதத்திற்கு பிறகு கடகத்தில் குரு பகவான் உச்சமடைவதாலும் 6, 8 ராசிகளை தொடர்பு கொள்வதாலும் மேச ராசிக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகமும், வெளிநாட்டு வேலை புரிகின்ற அமைப்பும், ஏற்கனவே வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது. இங்கே ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு பகவானாகி அவர் 2ல் வந்து உச்சமடைவதாலும் பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக குடும்பம் ஒன்று சேரும். மனைவியால் அல்லது கணவனால் மிதுன ராசிக்காரர்கள் மனைவி அல்லது கணவனால் அவர்களுக்கு தனபாக்கியம் மனைவியாலோ கணவராலோ மிதுனராசிக்காரங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். கூட்டுத் தொழில் சிறக்கும். இங்கே ராசிக்கு 2ல் வந்து அமர்வதால் குழந்தை பருவத்தில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இங்கே 2ல் வந்து அமர்வது நல்ல பேச்சு திறமை, பேச்சு போட்டியில் வெற்றி, நல்லதொரு படிப்பு, போட்டித் தேர்வில் வெற்றி, இது போன்ற ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிக்கு 9ல் ராகு பகவான் இங்கே அமர்ந்திருந்தாலும் இங்கே மிதுனராசிக்காரர்கள் தந்தையின் உடல்நலம் இங்கே சீராகும். 3லே கேது பகவான் அமர்ந்திருப்பதாலும் இங்கே எடுக்கின்ற முயற்சி ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சி சிறு சோதனைகள் ஒரு மந்த நிலைமையில் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு இங்கே 10ஆம் இடத்தோடு இங்கே குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பில் தொடர்பு கொள்வதாலும் இங்கே ராசிக்கு 9ல் பெரும்பான்மையான கிரகங்கள் அமர இருப்பதாலும் இங்கே மிதுனராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு மந்த நிலைமை விலகும். பொருளாதாரம் தனவரவு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு தொழில் நிச்சயமாக நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன தொழில் என்பது முடிவாகும். மே மாதத்திற்கு பிறகு இங்கே குருவின் பார்வை இங்கே 10ஆம் இடத்திற்கு இருப்பதாலும் 8ஆம் அதிபதியாக இருப்பதாலும் இங்கே மே மாதத்திற்கு பிறகு வெளியூர் சென்று தொழில் தொடங்க முயற்சி கொண்டிருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்கே மனைவியால் இங்கே ராசிக்கு 7ஆம் அதிபதியாக குரு பகவான் வருவதாலும் இங்கே மனைவியின் சொத்து, மனைவியின் தனம், இது போன்ற பொருளாதார பிரச்சனைகளில் ஏதேனும் சிக்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கட்டாயம் பொருளாதார பிரச்சனையை ஒரு பொருளாதாரத்தை, சிறப்பான பொருளாதாரத்தை பெற்றுத்தரும் அமைப்பிலே இங்கே வருகின்றார். எனவே உடல் நலம் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு மிதுனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். ராசிநாதனின் கோச்சார நிலைமை நன்றாக இருப்பதாலும் இங்கே சனி பகவானின் உபஜயஸ்தானத்தில் குரு பார்வை பெறுவதாலும் இங்கே பெரும் துன்பங்கள் ஏதும் கட்டாயமாக 2026ல் மிதுனராசிக்காரர்களுக்கு எதுவும் ஏற்பட போவதில்லை. இங்கே 2026ல் தொழிலதிபர்கள், அதாவது கடன் அல்லது புதிய தொழில் முயற்சிப்பவர்களுக்கு கட்டாயம் சுப கடன்கள் ஏற்படும். இங்கே ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் நல்லதொரு வருமானமாகவே இருக்கும். 2026ஆம் ஆண்டு மிதுனராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு மிக பெரும் ஒரு நல்லதொரு ஆண்டாகவே இருக்கும். இவர்களுக்கு பெரிய அளவில் வருடகிரகங்கள் அனைத்தும் நல்லதொரு அமைப்பில் அமர்ந்துள்ளதாலும் இங்கே தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாகி 6, 8 போன்ற அமைப்பை தொடர்பு கொள்வதாலும் இங்கே ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்களுக்கு, ஆராய்ச்சி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வருடமாக இருக்கும். நல்ல வேலை தேடி கொண்டிருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வருடமாக இருக்கும். கௌரவமான வேலை, உயர் சம்பளத்தில் கூடிய வேலை, இது போன்ற அமைப்பாக
இருக்கும். இங்கே மிதுனராசி மிதுனராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் வருடமாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.